ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கருவேப்பிலை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பொங்கல் பிடிக்கும். அதுலேயும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இந்த மாதிரி கருவேப்பிலை எல்லாமே அரைச்சி சேர்த்து செய்யும்போது சத்தாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் பச்சரிசி சேர்த்துருக்கேன். அது கூட அதே டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 3 டைம் நம்ம அரிசி பருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போது கழுவின அரிசி பருப்பு கூட நம்ம எடுத்த அதே அரிசி அளந்த டம்ளரில் ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்த இந்த அரிசி பருப்புக்கு தாராளமாக 3லேருந்து 4 பேர் அளவுக்கு இந்த பொங்கல் சாப்பிட்லாங்க. இப்போது தண்ணி அளந்து ஒரு 5 டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டேன். இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் வரவிட்டு பொங்கலை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இது வேகிறதுக்குள்ளே நம்ம கருவேப்பிலையை வறுத்து அரைச்சிக்கலாங்க. அதுக்கு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அதே அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சு வந்ததும் நல்ல ஒரு கைப்பிடி பிடிச்சா எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலையை சேர்த்துட்டு லைட்டாக 1 நிமிஷத்துக்கு நம்ம கருவேப்பிலையை வறுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே பொங்கல் சாப்பிடும்போது கருவேப்பிலை, மிளகு எல்லாமே தனியாக ஒதுக்கி வச்சுடுவோம். ஆனால் இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை பொங்கல் செய்யும் போது அந்த மாதிரி எதுவுமே நம்ம செய்ய முடியாது. கருவேப்பிலை, மிளகு, சீரகம் எல்லாமே சேர்த்து அரைச்சி செய்கிறதுனால எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல், அதே சமயம் கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்பவும் சத்தானதும், அதையும் நம்ம சாப்பிடும்போது இந்த பொங்கல் டேஸ்ட்டும் ரொம்பவே இருக்கும். அதே மாதிரி சத்தாவும் நம்ம சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி கொரகொரப்பாக இல்லாமல் தண்ணி ஊற்றி கூட நல்லா சாஃப்டாக கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பொங்கல் தாளிப்புக்கு மறுபடியும் அதே பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்லா பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துட்டு அது கூட நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். கூட 2 காரத்துக்கு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துருக்கேன். இதை எல்லாமே லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே நம்ம நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற மிளகு, சீரகம், கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக 1 நிமிஷத்துக்கு மட்டும் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது 1 நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம மிக்சி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம வேக வச்ச பொங்கலில் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போது மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி மீடியமாக வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் லைட்டாக பொங்கலை மறுபடியும் நம்ம சூடுபடுத்தினா போதும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்ல சூப்பர் டேஸ்டியான நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான மணக்க கருவேப்பிலை பொங்கல் ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. இதே மாதிரி இதே அளவுகளில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கருவேப்பிலையில் நமக்கு முடி வளர்ச்சிக்கும், அதே மாதிரி இரும்புச்சத்து செரிமானத்தை அதிகப்படுத்தவும், அதே மாதிரி உடல் எடையை குறைக்கவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரத்துக்கு கண்டிப்பாக 1 டைம் ஆகுது இந்த கருவேப்பிலை பொங்கலை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்கள். கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.